மூன்றாவது மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பா, இந்த குத்பா ஷேக் முகமது சரந்த் தந்தார்கள். பொதுவாக ஃபித்னாக்கள் தப்பிப்பது, நம்மை காப்பாற்றிக் கொள்வது எதன் மூலம்? சத்திய வழியை கடைபிடிப்பது, மார்க்கத்தை கடைபிடிப்பது, ஒற்றுமை, மார்க்கத்தை பற்றி பிடிப்பது, ஒற்றுமை, சமூக ஒற்றுமை, இதன் ரெண்டினூடாக ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம், தற்காத்துக் கொள்வோம் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத். தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் அல்லாஹ் ஈமான்தாரிகளை நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், அவர்கள் அழைத்தால் ரசூலுக்கு அழைப்புக்கு பதில் கொடுங்கள். ஏன் அவர்கள் உங்களுக்கு ஈமானியத்தான தீனியத்தான வாழ்க்கையை காட்டி உங்களுடைய ஈமான்களை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டி அழைக்கிறார். எனவே அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அடியானுக்கும் அவனுடைய உள்ளத்துக்களை திரையிடுகிறான். எனவே அவன் பக்கம் நீங்கள் மீட்டுப்படுவீர்கள். அநியாயம் நினைத்தவருக்கு மாத்திரம் குறிப்பாக ஏற்படக்கூடிய ஃபித்னா அல்லாமல் பொதுவான பரவான ஃபித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கடும் வேதனை செய்யக்கூடியவர், கடுமையாக வேதனை செய்யக்கூடியவர். அன்பால் 25 ஓதிவிட்டு அன்பால் 27, 28 மணியார்கள். ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் உங்களுடைய அமானியங்களில் மோசடி செய்து அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் அளிக்க வேண்டாம், நம்பிக்கை மோசடி செய்ய வேண்டாம். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை. நிச்சயமாக அல்லாஹ்விட மகத்தான கூலி உண்டு. அதிலிருந்து சூரா நிசா 66 அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட விடயங்களை செயல்படுத்தினால், அதை செய்யப்பட்ட உபதேசங்கள் வழங்கப்பட்ட புத்திமதிகளின்படி செயல்பட்டால் அவர்களுக்கு அது நலவாக சிறப்பாக அமையும். அது உண்மையுடைய மார்க்கத்தின் உறுதிப்பாடாக அமையும். அதே நேரம் உம்மத் இஸ்லாமிய எப்பொழுதும் உபதேசம் செய்யப்படும் பொழுது அதை கடைபிடிக்க வேண்டும், பற்றி பிடிக்க வேண்டும். ஏன் அவர்களுக்கு நாங்கள் அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு எங்கள் புறமிருந்து மகத்தான கூலியை கொடுப்போம், நேரான வழியை காட்டுவோம். நிசா 67, 68. எனவே ஒரு பாக்கியசாலி யார் தெரியுமா? அவர் ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர், தவிர்க்கப்பட்டவர், தூரமாக்கப்பட்டு சோதனைகளின் பொழுது பொறுமை செய்யக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே காலம் மிக வேகமாக செல்கிறது, சுருங்கிவிட்டது. காலம் நெருங்கும், சுருங்கும். அதே நேரம் அறிவு ஞானங்கள் உயர்த்தப்படும். அதே போன்று கருமித்தனம், கஞ்சத்தனம் மக்கள் உள்ளங்களிலே போடப்படும். ஃபித்னாக்கள் வெளிப்படும், அதிகமான மரணங்கள் ஏற்படும் என்று சொல்ல அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே காலம் வேகமாக செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒன்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிமார்களும் எனக்கு முன்னால் எந்த நபிமார்கள் வந்தாலும் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு எதெல்லாம் நலவென்று தெரிந்ததோ, அவர்கள் புரிந்து கொண்டார்களோ அப்படியான நலவை காட்டி சென்றார்கள். எதெல்லாம் கெடுதி ஆபத்து என்று புரிந்தார்களோ அதை விட்டு செலுத்தார்கள். எனவே உங்களுடைய உம்மத்து இருக்கிறது, அது அதனுடைய ஆஃபியத், அவருடைய ஆரோக்கியம் அவருடைய முன்னோர்களில் உண்டு, சிறந்த காலம். அதனுடைய பிற்காலத்தில் வாழக்கூடிய உம்மத்தில் பிற்காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு சோதனைகளும் பல மனதுக்கு பிடிக்காத ஆபத்தான விடயங்களும் ஏற்படும். அதுக்கு மேலே ஃபித்னாக்கள் வரும். அது சிலருடைய உறுத்தும், உள்ளங்களை உறுக்கக்கூடிய ஃபித்னாக்கள் வரும். மோமின் சொல்வார், இந்த ஒரு ஃபித்னா வரும்பொழுது மோமின் சொல்வார், இது என்னை அழிக்கக்கூடியதோ தெரியாது, என்னை அழித்து விடுமோ தெரியாது. அதே போல் அது நீங்கிவிடும். மீண்டும் ஒரு ஃபித்னா வரும். அப்போ சொல்ல இது என்ன அழித்து நாசமாக்கி விடுமோன்னு பயப்படுவார். அது நீங்கிவிடும். மீண்டும் ஒரு ஃபித்னா ஒன்று பின்னொன்று வந்து கொண்டே இருக்கும். எனவே யார் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அப்படியான சம்பவம் நடப்பது தனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குமோ, அவருடைய மௌத்து அல்லாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்ட நிலைமையில் வரட்டும். என்ன அர்த்தம்? அல்லாவை மறுமை நாளை ஈமான் கொண்ட நிலைமையில் யார் மரணிப்பாரோ அவர் தான் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார். அவர் இன்னும் ஒன்று செய்ய வேண்டும். ஈமானோடு மரணிப்பது மாத்திரமல்ல, அவர் தனக்கு மக்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவற்றை மக்களுக்கு செய்ய வேண்டும். மக்கள் தன்னோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அப்படி மற்றவர்களோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக ஃபித்னாக்கள் அவருடைய குழப்பங்கள் நடக்கின்ற பொழுது நமக்கு தக்குவா, அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், தக்குவா, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நிலைமைகளை பொறுமையாக இருங்கள். எந்த அளவுன்னு சொன்னால், நல்லவர் நிம்மதியாக மௌத்தாகி செல்ல வேண்டும். அதே நேரம் கெட்டவராக இருந்தால் அவர் மௌத்தாகுவது மற்றவர்களுக்கு நிம்மதி ஏற்படும். அதாவது அந்த ஹதீஸுடைய கருத்து, ஒரு மையத்தை பார்த்து முஸ்தரகம் ஒன்று, இவர் மௌத்தாகி அவருக்கு ராஹத், அவருக்கு சௌகரியம் சுகம், அல்லது அவர் மௌத்தாகியது மற்றவர்களுக்கு ராஹத். எனவே இரண்டு பகுதியில் தான் வாழ்க்கை. நல்லவர் முஸ்தரிஹாக மரணிப்பார், கெட்டவர் முஸ்தராக மின்ஹுவாக மரணிப்பார். அதாவது அவருடைய மௌத்து மற்றவர்களுக்கு நிம்மதி. அப்படியாகும் வரைக்கும் நீங்கள் பொறுமையும் தக்குவா ஃபித்னாவிலே எப்பொழுதுமே உண்மையான நிம்மதி, சந்தோஷம், உண்மையான ஈமான்தாரிகள் எப்பொழுதுமே அது எப்படி இருப்பார்கள் சொன்னால், எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் ஈமானோடு இருப்பார்கள். யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வார், அல்லாஹ் அவருடைய உள்ளத்துக்கு வழிகாட்டுவான். அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் சூழ்ந்து அறிந்தவன், மிக நன்கு அறிந்தவன். தகாவன் பயண செலுத்துவினார்கள். எனவே சோதனை காலங்களில், ஃபித்னாக்கள் குழப்பமான காலங்களிலே அமல் செய்திருக்கிறதே,
அது என் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஈடான அமல் என்ற ஹதீஸை முன்வைத்தார்கள். எனவே இந்த காலத்தில் அமல் இபாதத்திலே நாம் மும்முரமாக ஈடுபட வேண்டும். நபி அவர்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்வதற்கு ஈடான அமல் சொன்னார்கள். மக்களிலே நலவுக்கு திறவுகோல் இருக்கிறார்கள், தீங்குக்கு கெட்டவைகளுக்கு பூட்டுக்கள் இருக்கிறார்கள். நல்லவைகளுக்கு திறவுகோல், கெட்டவைகளுக்கு பூட்டுக்கள். நலவின் வாசலை திறந்து விடக்கூடியவர்கள், கெடுதியின் வாசலை மூடக்கூடியவர்கள். மக்களிலே நேர்மாற்றமாக கெடுதிகளுக்கு திறவுகோல், நலவுகளுக்கு பூட்டு அப்படியும் இருக்கார்கள். நல்லதுக்கு திறவுகோல், கெடுதிக்கு பூட்டு, நலவுக்கு பூட்டு, கெடுதிக்கு திறவுகோல் அப்படியும் இருக்கிறார்கள். எனவே யாரை அல்லாஹ் நலவுக்கு திறவுகோலாக ஆக்கியிருக்கிறானோ, யாருடைய நலவின் திறவுகோல் யாருடைய கையில் அமைத்திருக்கிறானோ கட்டுப்பாட்டில் அவருக்கு நன்மாராயம் சுபசரம். யாருக்கு அல்லாஹ் யாருடைய கையில் அல்லாஹ் கெடுதிகளின் திறவுகோள்களை, அவரை கொண்டு எல்லாமே கெடுதி நடக்கும், ஆபத்து நடக்கும், கெட்டு நடக்கும், அவருக்கு கேவலமும் அழிவும் நாசமும் உண்டாகட்டும். எனவே பொறுமை இருக்கிறது. பொறுமை அது எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பொறுமை சிறந்த கூலிக்குரியது. நிச்சயமாக அவங்களுக்கு பிற்காலத்தில் பல பொறுமை செய்ய வேண்டிய காலங்கள் வரும். எனவே அந்த இடத்துல பொறுமையாக தீனோடு மார்க்கத்தில் வாழ்வது தனல் கட்டிய கையில் பெற்றுக் கொண்டிருப்பதை சமம். அதில் அமல் செய்யக்கூடியவர் பித்னாவுடைய காலங்களில் நல்லமல் செய்யக்கூடியவருக்கு 50 நபர்களுடைய 50 சஹாபாக்களுடைய 50 நபர்களுடைய கூலி கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம், ஃபித்னாவுடைய காலத்தில் வாழக்கூடிய 50 பேர்களுடைய கூலியா அல்லது எங்களில் சஹாபாக்களாகிய உங்களுடைய தோழர்களாகிய எங்களில் 50 பேருடைய கூலியா என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், உங்களில் சஹாபாக்களே, உங்களில் 50 பேருடைய கூலி கிடைக்கும். ஏன்னா ஃபித்னாவுடைய காலத்தில் ஈமான், அமல், இபாதத், தக்வாவோடு வாழ்வது என்பது நாம் ஒவ்வொருவரும் 50 சஹாபாக்களுக்கு ஈடானவர்கள். நன்மையிலே கூலியில் அதை செய்கின்ற அந்த அமலுக்கு அந்தஸ்தில் அல்ல, சஹாபாக்கள் தான் அந்தஸ்துக்குரியவர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொதுவாக புத்திசாலியான மோமின் எப்பொழுதுமே பதவி, அந்தஸ்து, பட்டம், பதவி, சொகுசுவா என்ற சௌகரியங்கள் வரும் பொழுது ஃபித்னாவை தெரிந்து கொள்வார். ஞாபத்து கிடைக்கும் பொழுது அல்லாஹ்வை நெருங்குவார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே குறைபாடு செய்ய மாட்டார். அதுக்கு மாற்றமானவர் தான் பணத்தை, ஆளுமைகளை, என அதே போன்று தன்னுடைய செல்வாக்குகளை, செல்வங்களை, அதிகாரங்களை பாவத்திலே கழிப்பார். ஃபித்னாவுக்கு அது உதவியாக பயன்படுத்துவார். எனவே ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபித்னா இருக்கிறது. நம்முடைய ஃபித்னா பொருளாதாரம், பணம் பெறுவது நம்முடைய உம்மத்துடைய ஃபித்னா என்று சொன்னார். என்னுடைய உம்மத்துடைய ஃபித்னா பணம், பொருளாதார வளம் அதிகமாக கிடைப்பது என்னுடைய உம்மத்துக்கு ஃபித்னா. பொருள் நமக்கு நியமத்தாக இருக்க வேண்டும் என்றால் தீனுக்கு சார்பாக பயன்படுத்த வேண்டும். அதே பொருளாதாரம், வருமானம், நம்முடைய பணம், செல்வங்கள் நமக்கு ஆபத்தான ஃபித்னாவாக மாறுவது அடையாளம் பாவங்களிலே கழிப்பது, பாவங்களுக்கு பயன்படுத்துவது. எனவே ஒற்றுமை அடுத்த பகுதி. ஒற்றுமையின் மூலம் ஃபித்னாக்களை நாங்கள் எதிர்ப்போம். அல்லாஹ்வுடைய ஒற்றுமை கயிறை குர்ஆனை காட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒற்றுமைப்படுங்கள், பிரிந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நியமத்தை உங்களுக்கு செய்த நியமத்தை நினைப்பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பகைவர்களாக இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமைப்படுத்தினான், ஐக்கியத்தினுடைனான். ஆல இம்ரான் 103வது வசனம். அல்லாஹ்வுடைய பலம் உதவி ஒற்றுமையோடு இருக்கிறது என்று சொன்னார்கள். பொதுவாக சில முனாஃபிக்குகள் தோன்றுவார்கள், சில குழப்பவாதிகள் தோன்றுவார்கள். அவருடைய அடையாளம் என்ன? அவர்கள் உண்மையிலே நரக வாசல்கள் மக்கள் இருந்து கொண்டு மக்கள் அழைப்பவர்கள். யாரையாலும் அந்த முனாஃபிக்குகள் மார்க்கப்பட்டிற்கு மாற்றமான நவீன கருத்துக்களை, இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்துக்களை முன்வைத்து மக்களை தூண்டுகிறார்களோ அவர்களுக்கு யாராவது அவருடைய அழைப்புக்கு, தூண்டுகோலுக்கு, அவர்களுடைய கெட்ட வழிகாட்டல்களுக்கு பதில் கொடுத்தால் அவர்கள் நரகத்திலே தூக்கி வீசி விடுவார்கள். அவர்கள் நரகம் சென்று மற்றவர்கள் நரகத்திலே போட்டு விடுவார்கள். கேட்ட யார சூழல்லாம் அவங்களை வரணியுங்கள் சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? எங்களுடைய தோல், எங்களுடைய இரத்தம், என்னுடைய இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் எங்களுடைய பேச்சையே பேசுவார்கள், மார்க்க பேச்சு, குர்ஆன் ஹதீஸ் தான் பேசுவார்கள். ஆனால் மக்களை வழிகெடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இஸ்திக்பார் செய்து ஆயத்தை தூண்டிவிட்டு முதலாவது குத்பாவை துஆவை முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா ஸலாத்துக்கு வஸீமினால் பொதுவாக சத்திய வழியில் நிலைத்திருப்பது இருக்கிறது, உறுதியாக இருப்பது. அது ஃபித்னாவுடைய காலங்களிலே அது நிம்மதிக்கான வழி. ஃபித்னாவுடைய காலத்தில் நாங்கள் அதுக்கேற்றவர் நாம் மாறாமல் மார்க்கத்தை ஆயத்தாக்குவது, உயிர்ப்பிப்பது, அதிலிருந்து தப்பிப்பதற்கான சிறந்த வழி. நாங்கள் உங்களை உறுதிப்படுத்தாவிட்டால் நீங்களும் அவர்கள் பக்கம் சாய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாயத் தொடங்கி விடுவீர்கள் என்று சூரா 74வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். எனவே அதிகாரிகள், அதிகார பலம் படைத்தவர்கள், பொறுப்புதாரிகள் மிருதுத்தன்மையை கையாளும். ஃபித்னாவுடைய காலத்திலே மிருதுவாக மக்கள் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. ஒரு துவாவும் பத்வாவும் இருக்கிறது நபியோடைய. அதாவது என்னுடைய உம்மத்துடைய விடயங்களில் விவகாரங்கள் யாராவது பொறுப்பாக இருந்து அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை, அந்த 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 பொறுப்பை மூலம் அந்த மக்களை, உம்மத்தை கஷ்டப்படுத்துவார்கள் என்றால் நீயும் அவரை கஷ்டப்படுத்து. தன்னுடைய பொறுப்பை, அதிகாரத்தை மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற வகையில் பயன்படுத்தினால் நீயும் அவரை சிரமத்துக்கு ஆளாக்கு. யாருடைய விடயங்களிலே
உம்மத்துடைய விடயங்கள் ஏதாவது பொறுப்பேற்று அதிகாரத்துக்கு வந்து அவர்களோடு மிருதுவாக நளினமாக நடந்து கொள்வார்கள். யா அல்லாஹ் ரப்பே நீயும் அவரோடு மிருதுவாக நடந்து கொண்ட துவாவை ஞாபகப்படுத்திவிட்டு பொதுவாக முஸ்லீம்களுடைய உரிமைகளை பேண வேண்டும். ஃபித்னாவுடைய காலத்தில் மக்களாக சேர்ந்து அநியாயம் செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாது. ஒரு முஸ்லீமுடைய அனைத்தும் பிற முஸ்லீமுக்கு ஹராம். அவனுடைய உயிர் ஹராம், ரத்தம் ஓட்டக்கூடாது, அதாவது உயிர் ரத்த சேதம் ஏற்படக்கூடாது, ரத்த காயம் ஏற்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, அவருடைய சொத்து செல்வங்கள் திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, அவருடைய மானம் ஹராம், மானம் பங்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறுதியாக பெண்களுடைய ஃபித்னா முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது, மிக ஆபத்தானது. பணம் ஒரு ஃபித்னா, பெண்களும் ஃபித்னா. எந்த சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எனக்கு பின்னால் ஆண்களுக்கு மிக கொடிய ஃபித்னாவாக பெண்களை விட நான் வேறு யாரையும் விடவில்லை. பெண்களுடைய ஃபித்னாவும் மிக கொடியது என்று சொல்லிவிட்டு உங்களுடைய சுய கௌரவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளோடு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஸலவாத்து சொல்லுமாறு தூண்டி ஸலவாத்துடைய ஆயத்தை ஓதி ஹத்தீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 குத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம். முதலாவது பார்வை தாழ்த்துவது, ஹராம்களை விட்டும் அதனுடைய பிரயோசனங்கள், பார்வை ஹராத்தில் பயன்படுத்துவதுடைய விளைவுகள். எனவே ஹராம்களை விட்டும் நாம் பார்வைகளை அல்லாஹ்வை பயந்து பாதுகாத்துக் கொள்வோம். இரண்டாவதாக கடும் கோடை காலம், உஷ்ண காலம், சூடான ஒரு கிளைமேட் நடக்கிறது, சென்று கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொண்டு நரகத்துடைய அகோரத்தை, உஷ்ணத்தை ஞாபகப்படுத்தி தக்குவாவை உண்டு பண்ணிக் கொள்கின்ற அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டு பண்ணிக்கொண்டு அதே நேரம் மக்களை தாகம் தீர்க்க வேண்டும். மக்களுக்கு குளிரூட்டுகளை வாங்கி கொடுக்க முடியும், வாங்கி கொடுக்கும். மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, பாடசாலைகளுக்கு, அவன் இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு, ஏழைகளுக்கு என்று சில வேளை ஃபேன்களை போட்டாலும் அந்த காற்று கேட்காது. அவ்வளோ உஷ்ணமான குழந்தைகள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், வசதிப்பட்டவர்கள். அப்படியான குளிரூட்டுகளை வாங்கி கொடுங்கள், நீர்களை குளிரூட்டக்கூடிய சாதனங்களை, ஃப்ரிட்ஜுகளை வாங்கி கொடுங்கள் என்றெல்லாம் ஹத்தீப் அழகாக மதீனா முனவராவிலே மஸ்ஜித் நபவியிலே உலகத்துக்கு வச்சு வைக்கிறார்கள். குளிரூட்டு சாதனங்களை, அதே போன்று அதுக்குரிய தளபாடங்களை வாங்கி கொடுக்குமாறு அதன் சதக்கா ஜாரியாவாக அமையும். நீர் புகட்டுங்கள், தண்ணீர் விநியோகம் செய்யுங்கள், நீர் விநியோகம் செய்யுங்கள். பாதைகளிலே, பஜார்களிலே தண்ணீர் போத்தல்களை வாங்கி கொடுப்பது, நம்முடைய பிரயாணிகளுக்கு வாங்கி கொடுப்பது, பொது இடங்களிலே தண்ணீர் தொட்டிகளை வைப்பது, அதே போன்று கூலர்களை வைப்பது என்று இந்த நன்மைகளை இந்த காலத்தில் ஹயாத்தாக்கக்கூடிய, உயிர்ப்பிக்கக்கூடிய காலம் என்று அழகான ஹுத்பாவை அவர்கள் செய்தனர். மூன்றாவது ஃபித்னாவை சத்திய வழியில் நிலைத்திருப்பதும் சமூக ஒற்றுமையை பேணுவதனூடாக ஃபித்னாவை எதிர்ப்போம், ஃபித்னாவுடைய சவாலை முறியடிப்போம் என்ற தலைப்பிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பா நிறுத்தின 3 ஹுத்பா பயனடைந்து மக்கள் மேம்படுத்துவோம், மக்களுக்கும் பகிர்வோம். நம்மின் மூலம் மற்றவர்கள் நேர்வழி அடைந்தால் நமக்கு முழு உலகமும் கிடைப்பதை விட சிறந்தது. அதே நேரம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்க நண்பர்கள் செலுத்துவனாக நேர்கள் உங்கள் அனைவரும் நல்லா ரஹ்மத்தும் பரக்கத் செய்வானா என்று கூறி மீண்டும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.